பூமியோட நேச்சர் அப்படி என்னென்னா, சர்ஃபேஸ்லேருந்து கீழே டெப்த்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன ஆயிரும்னா, சீக்கிரமே வந்து செத்து போயிடும். அதோட ப்ரொடக்டிவிட்டி லெவலே அங்கே வந்து இருக்காது. இதே டாப் லெவலில் இருக்கிற வாட்டரில் வந்து இங்கே டெம்பரேச்சர், ப்ரெஷர் நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இங்கே மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்கும். இது நீங்கள் உங்களோட வயல்களிலே நீங்கள் வந்து சோதனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு 2 இது எடுத்துக்கோங்க. ஒரு இதில் வந்து போர்வெல் வாட்டரையும், ஒரு இதை வந்து கிணத்து வாட்டரையும் விட்டு நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த கிணறுலேருந்து வர்ற தண்ணியோட இது வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். போர்வெல்லேருந்து வர்றதோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கும் ரீசன் வந்து வாட்டர் குவாலிட்டி தான். பட் இன்றைக்கி வேறு சூழ்நிலை இல்லை. எல்லாருமே இன்றைக்கி கிணத்துலேயே தண்ணி இல்லை, போர்வெல் தான் பயன்படுத்துவோங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியல. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக போர்வெல்லேருந்து கிணறு லெவலுக்கு நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போ தான் நம்மளோட விவசாயமும் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜஸ் நிறையா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதிகப்படுத்துங்க. பண்ணிங்கன்னா தான் நம்மளால் நார்மல் எப்படி மேலேருந்து கீழே போனோமோ திரும்ப கீழேருந்து மேலே வரணும். அதாவது கிணத்துலேருந்து, ஆறுலேருந்து, குளத்துலேருந்து, கிணறுலேருந்து இப்போ போருக்கு போயிட்டோம். திரும்ப வந்து போர்வெல்லை ரீசார்ஜ் பண்ணி கிணறு கொண்டு வந்து கிணறுலேருந்து குளத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் செழிப்பான வாட்டர் நம்மளுக்கு வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரை வந்து நம்மளால் பயிர்கள் வந்து கொடுக்க முடியும்.